இந்த வீடியோவில் நம்ம தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் அடிப்படையில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நாம் உவே சாமிநாத ஐயர், தோப்போ மீனாட்சி சுந்தரனார், லக்குவனார் அவர்களதான தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். தமிழ் பணி தொடர்பான செய்திகள். உவே சாமிநாத ஐயர், அவருடைய இயற்பெயர் வெங்கடரத்தினம், ஊர் உத்தமதானபுரம், திருவாரூர். பெற்றோர் வெங்கட சுப்பையர். காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. அவருடைய சிறப்பு பெயர்கள்: தமிழ் தாத்தா, மகாமகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷணம், தட்சிணாத்திய கலாநிதி. இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். அவருடைய ஆசிரியர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான். அடுத்தது உவேசாவுடைய சிறப்புகள். ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனால் உவேசாவுக்கு வைத்த பெயர் சாமிநாதர். உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா. ஓலைச்சுவடிகளை ஆற்றில் இருந்து எடுத்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா அவர்கள். தமிழ்நாட்டின் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள். ஃபஸ்ட்டு கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, 2வது அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது, சரஸ்வதி மஹால் தஞ்சாவூர். இவைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்களாக இருக்குது. அடுத்து குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா 99. குறிஞ்சிப்பாட்டில் உவேசா முதலில் கண்டுபிடித்த பூக்களின் எண்ணிக்கை 96 தான். பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவது ஓலைச்சுவடி என்று பெயர். ஓலைச்சுவடி எழுத்துகளில் புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதனை பெறன என்றும் பேரன என்றும் எழுதலாம். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர். 1942 உவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் தொடங்கப்பட்டது. உவேசா நூல் நிலையம் சென்னை பெசன்ட் நகரில் 1942 தொடங்கப்பட்டது. 2006 நடுவண் அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டது. 5 ரூபாய் அஞ்சல் தலையை உவேசா அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 2006. நடுவண் அரசு தான் வெளியிட்டது. அடுத்தது உவேசா தமது வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற பெயரில் ஆனந்த விகடனில் வெளியிட்டார். உவேசாவின் தமிழ் பணிகளை ஜியு போப், ஜூலியஸ் வின்சோன் ஆகியோர் பாராட்டியுள்ளனர். உவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டியுள்ளவர்கள் யாருன்னு கேட்டால் ஜியு போப், ஜூலியஸ் வின்சோன். உவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரத்தில் உள்ளது. உவேசா 80 நூல்களை பதிப்பித்துள்ளார். அவைகளாவன: 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரத்தில் 1, மணிமேகலையில் 1, புராணங்களில் 12, உலா 3, கோவையில் 6, தூதுல 6, வெண்பா நூல்களில் 13, அந்தாதியில் 3, பரணியில் 2, மும்மணி கோவையில் 2, இரட்டை மணிமாலையில் 2, பிற பிரபந்தங்கள் 4. இதை பொறுத்துக மாதிரி கூட நூல்களும் எண்களும் கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். அப்படிலாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உவேசா 80 நூல்களை பதிப்பித்துள்ளார். அவைகளெல்லாம் எதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. உவேசா முதலில் பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்டால் சீவக சிந்தாமணி ஆகும். அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அவருடைய காலம் 8/1/1901. பெற்றோர் பொன்னுசாமி கிராமணி, ஊர் சிந்தாகிரிப்பேட்டை சென்னை. இயற்றிய நூல்கள்: வள்ளுவரும் மகளிரும், அன்புமுடி, காணல் வரி, தமிழ் மணம், தாய்லாந்தில் திருப்பாவை, உலக நாகரீகத்தின் தமிழரின் பங்கு, தமிழும் பிற பண்பாடும். அவர் இயற்றிய நூல்கள்: வள்ளுவரும் மகளிரும், அன்புமுடி, காணல் வரி, தமிழ் மணம், தாய்லாந்தில் திருப்பாவை, உலக நாகரீகத்தில் தமிழரின் பங்கு. இந்த நூல் எழுதினவரும் தோப்போ மீனாட்சி சுந்தரம் தான். தமிழும் பிற பண்பாடும். இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். சிறப்பு பெயர்: நடமாடும் பல்கலைக்கழகம், பன்மொழி புலவர். இந்த இரண்டுமே
மீனாட்சி சுந்தரனாருடைய சிறப்பு பெயர்கள். அவருடைய விருது பத்மபூஷன், கலைமாமணி விருது பெற்றிருக்கார். சிறப்புகள்: 1947 பாண்டிச்சேரி பள்ளியை நிறுவியவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். 1977 பத்மபூஷன், 1978 கலைமாமணி விருதும் பெற்றார். 1920 BA, 1922 BL, 1924 MA வரலாறில் MA பெற்றார். மேலும் MOL பட்டம் பெற்றார். தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முன்னிலை தேர்வு, இறுதித் தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தில் முதல்வராக வெற்றி பெற்றார். 1923 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காரு. நாட்டு விடுதலைக்காக போராடி 1944 சிறை சென்றவர் யாருன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார். 1916 ஹரிஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவர் மீனாட்சி சுந்தரனார். 1925 அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. 1944 46 அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியராகவும் 1958 துறை தலைவராகவும் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் இருந்திருக்காரு. அப்புறம் மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றியவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். 1961 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். 1973-74 திருவெங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் சிறப்பு ஆய்வாளராகவும் பணியாற்றினார். 1967 மதுரை பல்கலைக்கழகம், 1976 இலங்கை பல்கலைக்கழகம், 1975 அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவை டிலிட் பட்டமும் அளித்துள்ளது இவருக்கு. 1977 பத்மபூஷன் விருதும் 1978 கலைமாமணி பட்டமும் பெற்றவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் யாருன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார். தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராவார் இவர்தான். தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். தன் இறுதி காலம் வரை அதன் தலைவராக இருந்தவரும் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள்தான். அவருடைய புகழுரைகள்: பல்கலை செல்வர் என்று திருவாடுதுறை ஆதீனன் போற்றினார். பன்மொழி புலவர் என்று குன்றங்குடி திருவண்ணாமலை ஆதீனம் போற்றினார். பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபை போற்றியது. நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக இவரை போற்றினார். பன்மொழி புலவர் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், இந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன் அப்படிங்கிற எல்லா மொழிகள்லேயும் திறமை பெற்றவராக பன்மொழி புலவராக இருந்திருக்காரு தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். அப்புறம் தமிழ் நூல்கள்: வள்ளுவரும் மகளிரும், அன்புமுடி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், நீங்களும் சுவையுங்கள், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, காணல் வரி, சமணத்தமிழ், இலக்கிய வரலாறு, கல்வி சிந்தனைகள், தமிழ் மனம், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலை, தமிழ் மொழி வரலாறு, மொழியியல் விளையாட்டுகள், 10 பாட்டு ஆய்வு, தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை, நாடக காப்பியங்கள், பாட்டில் புரட்சி, தமிழ் மனம், உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு, தமிழும் பிற பண்பாடும், ஆழ்நிலை தியானம். இதெல்லாம் அவர் இயற்றிய தமிழ் நூல்கள். அப்புறம் ஆங்கில நூல்களும் கொடுத்துருக்காங்க. தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடியாக இருக்கிறவர் யாருன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். அகத்தியலிங்கம், பொற்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். அப்படி கூட கேட்கலாம், அகத்தியலிங்கம், பொற்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர் யாருன்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார். சிறந்த ஆய்வு நூல் அவருடைய சிறந்த ஆய்வு நூல் காணல் வரி. சிறந்த மொழி நூல் எது? தோப்போ மீனாட்சி சுந்தரத்தினுடைய சிறந்த மொழி நூல் தமிழ் மொழி வரலாறு.
அப்புறம் அவருடைய பிற நூல்கள் குடிமக்கள் காப்பியம், பிறந்தது எப்படியோ, தமிழா நினைத்துப்பார், சமண தமிழ் இலக்கியம், குசேலர், இதெல்லாம் அவருடைய பிற நூல்கள். அடுத்து சி. லக்குவனாரை பற்றி பார்க்கலாம். அவருடைய இயற்பெயர் லட்சுமணன். காலம் 10/3/1910 முதல் 3/9/1973 வரை. அவருடைய ஊர் வாய்க்கால்மேடு, திருத்துறைப்பூண்டி, தஞ்சை. அவருடைய பெற்றோர்கள் சிங்காரவேலு தேவர், ரத்தினம் அம்மாள். அவருடைய இயற்றிய நூல்கள் எழிலரசி, மாணவர் ஆற்றுப்படை, அண்ணாவிற்கு பாவிய வாழ்த்து, அமைச்சரியார், எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவம் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பியம், ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழ் வாழ்வியல், கர்ம வீரர் காமராசர், என் வாழ்க்கை போர். இது அவருடைய வரலாற்று நூல். லக்குவனாருடைய வரலாற்று நூல் எதுனா தன் வாழ்க்கை போர். அடுத்து அவருடைய சிறப்புகள். 1936 தமிழ் வித்வான் பட்டம் பெற்றார். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கினார் லக்குவனார் அவர்கள். லட்சுமணன் என்ற பெயரை லக்குவணன் என மாற்றியவர் யாருன்னா சாமி சிதம்பரனார். BOL MOL MA பட்டம் பெற்றார் ஸ்ரீ லக்குவனார். அதுக்கப்புறம் 1936 முதல் 1943 வரை பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர் ஸ்ரீ லக்குவனார். அப்புறம் 1945 முதல் 65 வரை தேத்தி இந்து கல்லூரி, விருதை செந்தில் குமார நாடார் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் சி. லக்குவனார். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் சி. லக்குவனார். 1965 இந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதானார். 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் 1967-68 கல்லூரி தலைமை தமிழ் பேராசிரியராக இருந்தவர் லக்குவனார். 1968-70 உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர். தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா லக்குவனார். தொல்காப்பியம் என்னும் புனைப்பெயர் கொண்டவர் யாருன்னு தொல்காப்பியன் என்னும் புனைப்பெயர் கொண்டவர் சி. லக்குவனார். அடுத்து தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அது குறித்து ஆங்கிலத்தின் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர் யாருன்னா சி. லக்குவனார். பழந்தமிழ், தமிழ் லாங்குவேஜ், தொல்காப்பியம் வித் ஸ்டடீஸ், இதெல்லாம் கிரிட்டிக்கல் ஸ்டடி, வள்ளுவர் கண்ட அரசியல், திருக்குறள் எளிய உரை போன்றவற்றை இயற்றியவர் லக்குவனார். விருதுநகர், நாகர்கோயில் கல்லூரிகளிலும் பின்னர் மாநில கல்லூரி, உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் பைந்தமிழ் பணியாற்றியுள்ளார். தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டும் ஆற்றியவர் யாருன்னா சி. லக்குவனார் அவர்கள்தான். வீவர்ஸ், அடுத்த ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.